வணக்கம். திருப்பூரூர் முருகன் துணை. ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பொருத்தங்கள் பற்றிய விஷயங்கள், பெயர் ஜாதகத்தை பற்றிய விஷயங்கள், நவரத்ன பற்றிய ரகசியங்கள், வாசு ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள், திருமண தடைக்கு காரணம், இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள சிம்ம ராசி நேயர்களுக்கு மத்தியில் குரு சஞ்சரிப்பதால் 2-4-6வது வீட்டை பார்வை செய்கிறார். 2வது வீடு என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். வார்த்தைகளால் பங்கு வழக்கு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய ஸ்தானம். பணம் வரும், அனைத்து வகையிலும் பணம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பம் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் ஏற்படும். குடும்பத்தில் திருமணம், குடும்பத்தில் சீமந்தம், குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி, பெயர் சூட்டுதல், இவை அனைத்திலும் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது தாயினுடைய ஸ்தானம் பலப்படும். தாயார் சுகப்படுவார். நோய் நொடிகள் இருந்தாலும் குறைந்துவிடும். கடந்த ஆண்டு நோய்க்காக செலவு செய்திருப்பார், இந்த ஆண்டு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உறுதியே ஆகாது. வண்டி வாகனம் முதலீடு செய்து வண்டிகள் வாங்கலாம். வண்டி வாகனத்தால் லாபம் ஏற்படும். விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. நோய் நொடிகள் குறைந்துவிடும். நோய்க்காக செலவு செஞ்சிருந்தாலும் இந்த வருஷம் செலவெல்லாம் செய்ய முடியாது. 6வது இடம் எதிரி, வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸ்ல போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் இவருக்கு வெற்றிகரமா அமையக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். கோர்ட்டுனா கோர்ட்டுல போய் கேஸ போட்டு வம்ப வழக்க விலை கொடுத்து வாங்கி துன்பப்பட்டவங்க எல்லாம் கூட இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டார். இவரை பார்த்து அவன் ஓடணுமே தவிர அவனை பார்த்து இவரு ஓட மாட்டார். அந்த நிலைக்கு வந்துருவார். அப்ப எதிரி யாராவது இவரை பார்த்தா கையெடுத்து வழங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். எதிரிங்க அவன் கிட்ட வரமாட்டான். சரி, நோய், சின்ன சின்ன நோய்கள் ஒரு பெருசெல்லாம் வரக்கூடிய வழி இல்லை. மருந்து மாத்திரை சாப்பிடும் போதே சரியா போயிட போறான். திரும்ப நோய்க்காக அவன் செலவு பண்ண போறது இல்லை. பரம்பரை நோய் ஏதாவது துன்பப்படுத்தும், நம்ம மாட்டிக்கணும் அப்படின்றது இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வழக்கு போட்டா சரியாயிட போகுது. குரு பகவானுக்கு போயிட்டு நெய் தீப திருவிழா வந்தீங்கன்னா சந்தோஷமா வாழ போறேன். பிள்ளைங்க நல்லா இருக்கும். வீடு வாசல் இப்ப ஏதாவது இருந்தீங்கன்னா கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தா கட்டலாம். வீட்டுக்காக செலவு செய்யலாம், முதலீடு செய்யலாம், மனை வாங்கலாம், வண்டி வாகனத்துக்கு முதலீடு செய்து வேலை வரலாம். குழந்தைகளுடைய பெயரிலோ, மனைவியுடைய பெயரிலோ, உங்களுடைய பெயரிலோ வாங்குவது நல்லது. இவை அனைத்தும் நல்ல பலன்களாக இந்த ஆண்டு நடைபெறும். 10ல் கூறியிருப்பதால் செய்யக்கூடிய தொழிலில் மேன்மையான நிலைமை உருவாகும். அப்ப பண வசதி எல்லாம் தொழிலே வரும். தொழில் ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தா ஏதாவது வர வேண்டிய பணம் இருக்குது, சிபிஎஃப், ஜிபிஎஃப் அதெல்லாம் போட்டிருந்தீங்க, லோன் போட்டிருந்தீங்க, வரல அப்படின்னு மன கஷ்டம் இருக்கணும், அந்த பணம் வந்துடும். அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. யாருக்காவது பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க அரசாங்கத்து மூலியமா, என்னடா நம்மளுக்கு பணம் வரலையே, நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலை கிடையாது. குடும்பத்துக்கு பயன்படுற மாதிரி அந்த பணம் சேர்ந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வருஷமா இது இருக்கும். சிம்மத்துல இருக்கிறது ரொம்ப அருமையான வருஷமா இருக்கக்கூடிய நிலைமை உருவாகும். இருந்தாலும் நீங்க மற்றபடி ஜாதகத்தை பாக்குறீங்களோ இல்லையோ, கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துறது, கடலை வாங்கி சுண்டல் செஞ்சு விநியோகம் பண்றது, நெய் தீபம் ஏத்துறது, குழந்தைகளுக்கு தான தர்மம் பண்றது, பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, ஏழை குழந்தைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் செய்யணும். செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமா போறது கிடையாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். குரு பகவான்றது ஈஸ்வரன், சாட்சாத் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை போய் நீங்க வணங்கும் போது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரவே வராது. தட்சிணாமூர்த்திக்கு பண்ணாலும் சரி, நவகிரகத்துல இருக்கிற குருவுக்கு பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு சாமிக்காக எல்லாம் செய்ய போறேன்னு சொன்னாலும் சரி, எப்ப நீங்க வணங்குறீங்களோ அப்ப வளர தொடங்கிடுவீங்க. வணங்கணும், கடவுளை வணங்கணும். கடவுளை வணங்கும் போது வளருவீங்க. அதாவது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்க விட்டு கொடுக்குறீங்க, அதனால கெட்டு போக போறது இல்லை, நல்லதே நடக்கும். நன்மைகள் பல உண்டாகக்கூடிய ஆண்டாக இருப்பது சிம்ம ராசி நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான காலமாக இருக்கும். நல்ல துணிமணிலாம் எடுத்து போடுவீங்க, வண்டி வாகனத்துல சேர்க்க சுற்றி பார்ப்பீங்க, எல்லா ஊரும் புனித ஸ்தலமா போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்பா